சிறகடிக்கும் ஆசை தொடரில் முத்துவுக்கு சவாரியாக வராங்க மலேசியாவை சேர்ந்த வயதான தம்பதிகள். இந்தியாவை சுற்றி பார்க்க வர்றதா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 60ஆம் கல்யாணம் விஷயமா சொல்கிறாங்க. கோயிலில் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக ஊயலாம் மீனா மூலயமா முத்து ஏற்பாடு பண்ணுறாரு. பிறகு மீனா சொல்கிறாங்க அவங்களுக்கு விருந்து வைக்கலான்னு. அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன், அம்மா சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ண ரெடி பண்ணுறாரு. பிறகு வீட்டில் சம்மந்தமான வேலைகள் நடக்குது. நிறைய ஐட்டங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீனா. அங்கே வர்ற ஸ்ருதி கேட்குறாங்க. இதேமாரி தெரிஞ்சவங்க கெஸ்ட்டு 2 பேர் வர்றதா சொல்கிறாங்க. பிறகு அங்கே வர்ற ரோகிணி, என்ன இது சமையல் நிறையா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, இதுமாரி அவங்க கூட கஸ்டமராக வந்தாங்க 2 பேர், அவங்கள வீட்டுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, ரோகிணி நக்கலாக சொல்கிறாங்க, கஸ்டமர்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு சமையல்லாம் போடுறீங்களான்னு. மீனா பதிலுக்கு கோபப்படும்போது, இல்லைங்க சும்மா நான் ஜாலியாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் விரண்டு போயிடுறாங்க. கிச்சனுக்கு விஜயா வராங்க. என்ன இவ்வளோ சமைக்கிற, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இதேமாரி 2 பேர் வராங்கன்னு சொன்னவொடனே, யாரை கேட்டு வர சொன்னேன், என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மனோஜ் வருவார், அவர்கிட்டயே கேட்டுக்கன்னு சொல்கிறாங்க. 1க்கு 2 போட்டு கொடுத்து என்னை திட்டு வாங்க வைக்க போறியான்னு மீனா கிட்ட விஜயா கேட்குறாங்க. பிறகு அங்கே வர்ற அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணி வரவேற்கிறாரு முத்து வர்றவங்கள. பிறகு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு. மனோஜ் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க எங்கள் அம்மா, அப்பா, அவர் சுருதி, ரவி, தம்பி அப்படின்னு. இவங்க மலேசியாவில் வந்துக்கிறதா முத்து சொன்ன உடனே விஜயா உற்சாகமாகி, பெரிய மருமகளும் மலேசியா தான், அதை கூப்பிட்றேன் ரோகிணி ரோகிணி கூப்பிட்றாங்க. மலேசியா என்ற உடனே அவள் பதுங்கி போய் வராமல் உள்ளவே இருக்கிறா. விஜயா ரொம்ப நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவே வேறு வழி இல்லாமல் வெளியே வர்ற ரோகிணி பல் வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு வாயை திறக்காம பல் வலிக்குதுன்னு செய்கையிலே காட்டுறா. அவர் கேட்குறாரு, என்ன ஊரில் இருக்கிறாரு. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் தான், மலேசியாவில் இருக்கிறாருன்னு பேர் எனக்கு கேட்குறாரு. ஆனால் வாயை திறக்க முடியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. பிறகு இப்போ சுருதி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன், பல்லு வலிலாம் ரொம்ப இல்லைன்ன உடனே ஒரு சொத்த பிள்ளை இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை சுருதி எடுக்க சொல்கிறாங்க.